கிருஷ்ணனுக்கு பசி பசி இங்க சின்ன கிருஷ்ணன். ஆமாங்க, இவருக்கு பசி தாங்காது. யாருன்னு கேக்குறீங்களா? இப்ப நாம பார்க்க போற குட்டி கிருஷ்ணருக்கு தாங்க. அதனாலதான் விடிய கால 2:30 மணிக்கே கோயிலை திறந்து இந்த சாமிக்கு நெய்வேத்தியம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கம்சனை வதம் செஞ்ச கையோட இங்க ரிலாக்ஸ் பண்ண வந்த கிருஷ்ணருக்கு பசினா பசி, அப்படிப்பட்ட பசியாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை இந்த சாமிக்கு நெய்வேத்தியம் செய்யறாங்கன்னா பாருங்களேன். வருஷம் 365 நாளும் இது நேரம் தவறாம நடக்கணும்னு சொல்லி கோவில்ல பூஜை செய்யற மேல் சாந்தி கிட்ட கோவில் சாவியோட சேர்த்து ஒரு சின்ன கோடாலியும் கொடுப்பாங்களாம். எதுக்குன்னு கேட்டதுக்கு, ஒருவேளை சாவி தொலைஞ்சிடுச்சுன்னா கதவை உடைச்சாவது உள்ள போய் சாமிக்கு நேரம் தப்பாம நெய்வேத்தியம் செஞ்சாகணுமா. கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரோட சீடர் பத்மபாதர் இந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தை இங்க பிரதிஷ்டை செஞ்சதா சொல்றாங்க. கேரளால கோட்டயத்திலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் திருவார்ப்புன்ற இடத்துல ஒரு அமைதியான சூழல்ல இந்த அழகான கிருஷ்ணர் கோயில் அமைஞ்சிருக்குங்க. சாதாரணமா சூரிய கிரகணம், சந்திர கிரகணம்னு சொன்னா அந்த சமயத்துல கோவில்களை நட சாத்திடுவாங்க. ஆனா இந்த திருவார்ப்பு கிருஷ்ணர் கோவில் அப்பவும் திறந்துதாங்க இருக்கும். வேலை தவறாம சாமிக்கு நைவேத்தியம் நடந்துகிட்டே தான் இருக்குமா. இவ்வளவு ஏங்க, கோவிட் சமயத்துல கூட 10 வேளையும் சாமிக்கு நைவேத்தியம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்களான்னு பாருங்களேன். இதெல்லாம் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இங்க காலையில முதல்ல கிருஷ்ணருக்கு உஷ பாயசம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் பாயசம் நைவேத்தியம் செய்யறாங்க. அதுக்கு 650 ரூபான்னு சொன்னாங்க. சரி, நம்ம பிறந்த நாள் வருது, 650 ரூபாய் கட்டிடலான்னு மேல் சாந்தி கிட்ட கேட்டேங்க. அதுக்கு அவரு 2036 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாரு. 2036? ஆமாங்க, அடுத்த 10 வருஷத்துக்கு உஷ பாயசம் புக் ஆயிடுச்சான். அடுத்த தடவை கோட்டயம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த திருவார்ப்பு கிருஷ்ணரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. அங்க ஃபேமஸான இந்த உஷ பாயசம் பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு வாங்க.